வணக்கம். மார்ச் 12ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி 11:30 மணி அளவில் நிஃப்டி 0.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டெஸ்லாவுடைய தலைவர் எலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப்புடைய தேர்தலுக்கு உதவியாக இருந்திருக்கிறாரு. இப்போ டெஸ்லாவுடைய ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது இந்த ஆண்டு மட்டும் 50% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. போன டிசம்பர் மாதத்தில் $480 இருந்தது ஒரு ஷேருடைய மதிப்பு. இப்போ அது $220 குறைஞ்சிருக்கு. ஒரு வீழ்ச்சியை டெஸ்லா பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ஆதரவை தெரிவிக்கிறாரு. ஒரு டெஸ்லா காரை வாங்கியிருக்கிறாருன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ட்ரம்ப் டேக்ஸ் குறித்தான அப்டேட், ஸ்டீல் மற்றும் அலுமினியம் இறக்குமதிக்கு அவர் முன்னவே 25% வரியை விதிச்சிருந்தாரு. அது இன்னையிலிருந்து அமலுக்கு வருதுன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியன் பிரதமர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். இது தேவையற்ற விஷயம், ஆனால் பதிலுக்கு ஆஸ்திரேலியா எந்த வரியும் விதிக்க போறதில்லைன்னு முடிவெடுத்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஈரான் தரப்புலேருந்தும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார், யூஎஸ்ஏவுடன் நெகோசியேஷன் கிடையாது, என்ன வேண்டுமானாலும் யூஎஸ் செய்து கொள்ளட்டும்னு முடிவெடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஈரானுடைய அதிபர். இந்தியா மற்றும் யூஎஸ்ஏ இடையே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குறித்தான அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் குறித்து பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ற தகவல் சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். ஸோ 2030க்குள்ளார 2 நாட்டுகள் இடையே இருக்கக்கூடிய வர்த்தகத்துடைய மதிப்பு $500 பில்லியன் எட்ட வேண்டும் இலக்கு வைத்திருக்கிறாங்க 2030க்குள்ளார. அதோடைய பாகமாக முதல் ஒப்பந்தம் 2025 கடைசிக்குள்ளார வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. என்எஸ்சி புது இண்டெக்ஸை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. நிஃப்டி கெமிக்கல் இண்டெக்ஸை நேற்று அறிமுகம் செய்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். கெமிக்கல் செக்டரை சார்ந்த டாப் 20 ஸ்டாக்ஸ் எதன் அடிப்படையில், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் டாப் 20 ஸ்டாக்ஸ் இந்த இண்டெக்ஸில் இடம் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தி இந்த சீசன் 2024-25 சீசனில் கீழே போகும்னு இப்போ கணிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. சர்க்கரையுடைய சீசன் அக்டோபர்லேருந்து செப்டம்பர்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை அது சரி பார்க்க வேண்டும். ஆல் இந்தியா சுகர் ட்ரேட் அசோசியேஷன் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க என்ன உற்பத்தி இருக்கும் இந்த சீசன்லன்னு. முன்ன சொன்னதை காட்டிலும் இப்போ குறைஞ்சிருக்கு. முன்ன எவ்வளவு சொல்லியிருந்தாங்கன்னா 265 லட்சம் டன் உற்பத்தி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க 24-25 சீசனுக்கு. இப்போ குறைச்சிருக்கிறாங்க 258 லட்சம் டன்னாக குறைச்சிருக்கிறாங்க. இது போன ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 19% குறைவு. போன ஆண்டு சர்க்கரை உற்பத்தி 319 லட்சம் டன்னாக இருந்தது. முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 3 மாநிலங்கள் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் குஜராத்தில் சர்க்கரை உற்பத்தி குறையும்னு எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா முன்ன சொன்னது 10 லட்சம் டன், 6 லட்சம் டன் தான் உற்பத்தி ஆகும். இப்போ மறுபடியும் அதை குறைச்சிருக்கிறாங்க. அந்த என்ன எதிர்பார்க்கிறது அப்படின்றத குறைச்சிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் தான் அதிகமாக சர்க்கரை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம், அவங்களும் குறைச்சிருக்கிறாங்க. குஜராத்தும் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக முன்ன சொல்லியிருந்தது 265 லட்சம் டன், இப்போ புதிதாக சொல்லியிருப்பது 258 லட்சம் டன். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை வாங்குறாங்க. தர்ஷிதா சதர்ன் இந்தியா ஹாப்பி ஹோம்ஸில் 100% ஸ்டேக் 2250 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஏன் ரியல் எஸ்டேட் கம்பெனியை வாங்குறாங்கன்னு தெரியலைங்க. அவங்களுடைய பில்டிங், அவங்களுடைய நிலத்தை வாங்குறாங்க. அந்த பில்டிங்கை டெலிவரி சென்டராக மாற்ற இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டிசிஎஸ். பிபி ஃபின்டெக் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு முதலீடு செய்கிறாங்க. கம்பெனியுடைய மற்றொரு நிறுவனம் தான் பிபி ஹெல்த் கேர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். ஹெல்த் கேர் மற்றும் அலைட் சர்வீசஸில் இருக்கிறாங்க. 696 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க பிபி ஃபின்டெக், பாலிசி பஜாருடைய பேரண்ட் கம்பெனி. டாடா மோட்டர்ஸ்க்கு மெக்வாரி தொடர்ந்து அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 826. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் தரப்பு அப்டேட் இருக்குது. 2018ஆம் ஆண்டு அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் வந்தது. 13.66 கோடி ரூபாய் கட்ட சொல்லி அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க நிறுவனம். இப்போ கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் ரீஃபண்ட் ஆகணும் அப்படின்ற ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்.
சாந்தூர் மேங்கனீஸ் அண்ட் அயனோஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சிஇஓ கிருஷ்ணேந்து சன்யால் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. நேற்று இன்னைக்கு காலையில் விடியில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. ஏர்டெல் வந்து இலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்கன்ற செய்தி பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஏர்டெல் அதோடைய ரியாக்ஷனாக 3% அதிகரித்தது இன்ட்ராடேல. இப்போ அதே போல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஜியோ பிளாட்ஃபார்ம் லிமிடெட் ஸ்பேஸ் எக்ஸுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான பார்ட்னர்ஷிப் தான் நினைக்கிறாங்க. ஏர்டெலுடன் அதே பார்ட்னர்ஷிப் தான். ஸ்டார்லிங்குடைய ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வழங்குவதற்காக தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் பாரதி ஏர்டெல் குறித்தான அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. டிசம்பர் மாதத்தில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸை சேர்த்துருக்காங்கன்னு. ஜியோவில் 3.9 மில்லியன் கஸ்டமர்ஸ் சேர்ந்துருக்கிறாங்க. ஏர்டெல்லில் 1.03 மில்லியன் ஆட்கள் சேர்ந்துருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி வோடஃபோன் ஐடியா மற்றும் பிஎஸ்என்எல்லிருந்து வாடிக்கையாளர்கள் வெளியேறி இருக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியாவில் 1.7 மில்லியன் ஆட்கள் வெளியேறி இருக்கிறாங்க. பிஎஸ்என்எல்லில் 0.32 மில்லியன் ஆட்கள் வெளியேறி இருக்கிறாங்க. டிசம்பர் மாதத்திற்கான டேட்டா இது. அதானி என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அதானி என்டர்பிரைசஸ் உடைய மற்றொரு நிறுவனம் தான் அதானி ப்ராப்பர்ட்டிஸ். அவங்களுக்கு மும்பையில் ஒரு ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கு. மோத்திலால் நகர் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். அதோடைய மதிப்பு 36,000 கோடி ரூபாய். ஸ்விக்கிக்கு ஜெஃப்ரிஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 400, 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. காட்ரேஜ் ஆக்ரோவேட் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஒரு முதலீடு செய்கிறாங்க. க்ரீம்லைன் டெய்ரி ப்ராடக்ட்ஸில் மீதம் இருக்கிற 48% ஸ்டேக்கை வாங்குறாங்க. காட்ரேஜ் ஆக்ரோவேட் 930 கோடி ரூபாய்க்கு. எல்ஐசி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மத்திய அரசு அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதை முன்னவே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த 10% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் அந்த இலக்கை எட்ட வேணும் முன்னவே சொன்னதுதான். அதோடைய பாகமாக இந்த நிதியாண்டு 2026 நிதியாண்டு அடுத்த நிதியாண்டில் 2-3% ஸ்டேக்கை அரசு விற்பனை செய்வதற்கான திட்டம் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. 2027 அந்த இலக்கை எட்டுவாங்க. அதாவது பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் 10% இருக்கணுன்ற இலக்கை 2027 எட்டுறதுக்கான திட்டம் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். டிசம்பர் மாத இறுதியில் அரசு கைவசம் 96.5% கிட்டத்தட்ட ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட 2.2%. கெய்ன்ஸ் டெக்னாலஜி இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு வீழ்ச்சியை பார்த்தது. 9% விழுந்தது. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, கம்பெனியுடைய எம்டிக்கு செபி ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுன்னு சரியா தெரியலைங்க. இன்சைடர் ட்ரேடிங்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். 23 அனலிஸ்ட் கெய்ன்ஸ் டெக்னாலஜிக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 17 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 5 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும் ஒருத்தர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ஒரு ப்ரொமோட்டரான ஸ்ருதி ஷிபுலால் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 29.84 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் 494 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. மற்றொரு அப்டேட்னா, இன்ஃபோசிஸ் இன்னைக்கு ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இன்ட்ராடேல 3% விழுந்திருக்கு. காலையில் வீடியோவில் இல்லை நேற்று வீடியோவில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. மார்கன் ஸ்டான்லி 4 ஆண்டுக்கு பிறகு இன்ஃபோசிஸை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்கன்றது அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு இன்ஃபோசிஸுடைய ரியாக்ஷனாக. அவாந்தி ஃபீட்ஸ் குறித்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 950, கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 3-4 வாரங்கள். பாசார் ஸ்டைல் ரீட்டைல் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு கடையை திறந்திருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். இதை சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 211 கடைகள் இருக்குது. ஆல்கம் லேபரேட்டரிஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. இந்தியாவில் அவங்களுடைய ஒரு மருந்து அறிமுகம் செய்கிறாங்க. டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆல்கம் லேபரேட்டரிஸ். கேரிசெல் நிறுவனம் இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரிச்சிருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ்ஏ நிறுவனமான கேரன் இங்குடன் தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. காட்ஸ் கிச்சன் சிங் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. இந்த ஆர்டரை பூர்த்தி செய்வதற்காகவே அவங்க டெடிகேட்டடாக ஒரு ஆலையில் அவங்க 1,50,000 காட் சிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆலை, அந்த உற்பத்தி திறன் ஆண்டு ஒன்று இருக்குது. 1,50,000 காட் சிங்ஸ் இதற்காக அவங்க நியமிக்கிறாங்க இந்த புது கஸ்டமருக்காக. இதற்காக ஒரு முதலீடும் தேவைப்படுது. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக $5,10,000 முதலீடு செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கேரிசெல். ஜேபி அசோசியேட்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி எடுத்திருக்கக்கூடிய பேங்க் லோனுக்கான அப்டேட். அந்த பேங்க் லோன் கிட்டத்தட்ட 25 வங்கிகள் லோன் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 14,000 கோடி ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் வைத்திருக்கிறாங்க. ஜேபி அசோசியேட்ஸோட எக்ஸ்போஷர் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் 14,000 கோடி ரூபாய். இந்த 25 வங்கிகளுக்கு இப்போ சில பணம் கிடைக்குது. ஏன்னா அந்த லோன் எல்லாமே அவங்க விற்பனை செய்ய இருக்கிறாங்க. யாருக்கு? NARCL நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்பனை செய்கிறாங்க. 14,500 கோடி ரூபாய் பிரின்சிபல் லோன் அமௌண்ட். இப்போ எவ்வளோ விற்பனை செய்கிறாங்கன்னா 12,000 கோடி ரூபாய்க்கு. ஒட்டுமொத்தம் அந்த 25 வங்கிகளுக்கு 12,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. ஜேபி அசோசியேட்ஸில் அவங்க வைத்திருக்கக்கூடிய லோன் 25 வங்கிகள் இருக்கு. எந்தெந்த வங்கிகள்ன்றது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த 12,000 கோடி ரூபாய் என்ன ஸ்பிளிட்டப்ல வருதுன்னா, அப்ஃப்ரண்ட் கேஷ் 1,800 கோடி ரூபாய் மட்டுமே. மீதம் இருக்கிறது NARCL செக்யூரிட்டி ரெசிப்ஸாக வழங்க இருக்கிறாங்க.
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 501 கோடி ரூபாய் கேஷாக கிடைக்குது. 2843 கோடி ரூபாய் செக்யூரிட்டி ரிசிப்டாக கிடைக்குது. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 15500 கோடி ரூபாய் நினைக்கிறேங்க எக்ஸ்போஷர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது ஜேபி அசோசியேட்ஸில். அதில் இப்போ 501 கோடி ரூபாய் கேஷ் ஆகும், 2843 கோடி ரூபாய் செக்யூரிட்டி ரிசிப்டாக கிடைக்கும். ஐசிஐசிஐ பேங்க் கிட்டத்தட்ட 10500 கோடி ரூபாய் எக்ஸ்போஷர் இருக்குது ஜேபி அசோசியேட்ஸ்க்கு. அதில் 270 கோடி ரூபாய் கேஷ் ஆகும், 1550 கோடி ரூபாய் செக்யூரிட்டி ரெசீப்ஸும் வழங்க இருக்கிறாங்க. ஐடிபிஐக்கு 240 கோடி ரூபாய் கேஷும் 1400 கோடி ரூபாய் செக்யூரிட்டி ரெசீப்ஸ். ஆக்சிஸ் பேங்க்குக்கு 185 கோடி ரூபாயும் 1050 கோடி ரூபாய் செக்யூரிட்டி ரெசிப்டாக. எல்ஐசிக்கு 80 கோடி ரூபாய் கேஷ், 450 கோடி ரூபாய் செக்யூரிட்டி ரெசீப்ஸ். கனரா பேங்க்குக்கு 107 கோடி ரூபாய் கேஷ் ஆகும், 608 கோடி ரூபாய் செக்யூரிட்டி ரிசீப்ஸும் வழங்கப்படும். தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.